ஊர் சுற்றலாம் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். மலேசியால இருக்கிற பத்துமலை முருகன் கோவில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. அந்த பிரம்மாண்டமான தங்க முருகன் சிலை, அப்புறம் அந்த கலர் கலரா இருக்கிற படிகள், தைப்பூசம்னா லட்சக்கணக்கில் கூட்டம் கூடும். ஆமா ஆமா, ரொம்ப பிரபலம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இவ்ளோ தூரத்துல அந்த மலேசியால இந்த கோயில் எப்படி உருவாச்சு, எப்ப ஆரம்பிச்சது, இதெல்லாம் இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதன் பின்னணி நாம சும்மா நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷ பழமை இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா. மலேசியாவுக்கும் நமக்கும், அதாவது தமிழர்களுக்குமான இந்த தொடர்பை கொஞ்சம் ஆழமா பாப்போமா? கண்டிப்பா பார்க்கலாம். இது நேத்து முன்னா நேத்து ஆரம்பிச்ச கதையே இல்ல. வெறும் இந்த பிரிட்டிஷ் காலத்துல தோட்ட வேலைக்காக கூட்டிட்டு போனாங்களே, அதோட மட்டும் முடியற விஷயம் இல்ல இது. ஓஹோ. சங்க காலத்துல வணிக தொடர்பு இருந்திருக்கு. அப்புறம் பாருங்க, சோழர்களோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் இந்த நவீன கால குடியேற்றம்னு இதுல பல அடுக்குகள் இருக்கு. அப்போ இதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கா? நல்லாவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சங்க இலக்கிய சான்றுகள், அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், வரலாற்று பதிவுகள், இது எல்லாமே இது ரொம்ப தெளிவா காட்டுது. கேட்கவே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டினப்பாலைன்னு ஒரு இலக்கியம். ஆமா, பட்டினப்பாவை. அதுலயே நம்ம பூம்புகார் இருக்குல்ல, காவிரி பூம்பட்டினம். பூம்புகார். அங்கிருந்து கடாரம்னு ஒரு இடத்துக்கு, அதான் இப்போ மலேசியால கெடா பகுதின்னு சொல்றாங்க. ஆமா, கெடா. அங்க பெரிய அளவுல கடல் வணிகம் நடந்திருக்குன்னு குறிப்பு இருக்காமே. இருக்கு. அப்பவே அங்க தமிழர்கள் போயிருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க. இது தெளிவா தெரியுது. ஆச்சரியம்தான். அது மட்டும் இல்ல பாருங்க, சுமார் ஒரு 1000 வருஷம் முன்னாடி நம்ம ராஜேந்திர சோழன், சரி, அவரு இந்த பகுதியை ஜெயிச்சதுனாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான்னே பேர் வந்துச்சு. ஓ, அந்த பேர் இப்படிதான் வந்ததா? ஆமா, சோழர்கள் ஆட்சிக்கு கீழே கொஞ்ச காலம் இந்த பகுதி இருந்திருக்குங்கிறதுக்கும் சான்று இருக்கு. இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியை காட்டுது பாருங்க. சரி. இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான விஷயம், சோழர் காலத்துக்கும் ஒரு 300 வருஷம் முன்னாடியா? ஆமா, அதாவது இன்னையிலிருந்து பார்த்தா சுமார் 1300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட ஒரு முழுமையான இந்து கோயில் வளாகமே மலேசியாவோட புஜாங் பள்ளத்தாக்குல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடேங்கப்பா, ஒரு கோயில் வளாகமேவா? ஆமா, இது தென்கிழக்கு ஆசியாவிலேயே நம்மளோட மிக தொன்மையான ஆன்மீக கலாச்சார தடயங்கள்ல ஒண்ணு. வெறும் கோயில் இல்லைங்க, அது ஒரு நாகரிகத்தோட கால்தடம்னே சொல்லலாம். சரி, இந்த பழங்கால தொடர்புகள், சோழர் காலம், புஜாங் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த பத்துமலை கோயில், அதுக்கு எப்படி அஸ்திவாரம் விழுந்தது? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிரிட்டிஷ் காலத்துல தோட்ட வேலைக்கு ரயில் பாதை போட கூட்டிட்டு போனாங்கல்ல, அப்போ உருவானது தானா இது? அது ஒரு முக்கியமான கட்டம்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க தமிழர்கள் வணிகர்களா இருந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அந்த மாதிரி வணிகர்கள்ல ஒருத்தர் தான் கே. தம்புசாமி பிள்ளை. சிங்கப்பூர்ல பிறந்தவர், ஒரு பெரிய தொழிலதிபர் அவரு. ஓ, தம்புசாமி பிள்ளை. அவர்தான் சுமார் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி பத்துமலையோட அந்த இயற்கையான குகை வாசலை பாக்குறாரு. சரி. பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த குகையோட வாசல் இயற்கையாவே ஒரு வேல் வடிவத்துல இருந்திருக்கு. வேல் வடிவத்திலயா? அட. ஆமா, அதை கவனிச்சதும் அவருக்கு தோணியிருக்கு, ஆஹா, இங்க ஒரு முருகன் கோயில உருவாக்கணும் அப்படின்னு. ஒரு தொழிலதிபருக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக எண்ணம். அப்போ அங்க ஏற்கனவே கணிசமான தமிழர்கள் குடியேறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேணுங்கிற தேவை இருந்திருக்கலாம். அதோட அந்த குகையோட வேல் வடிவ அமைப்பு அவருக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கு. அப்போ உடனே பெரிய கோயிலா கட்டிட்டாரா? இல்ல, முதல்ல ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வேலை மட்டும் நிறுவி வழிபாட்டை தொடங்கியிருக்கார். அப்புறம் ஒரு சின்ன சிலையையும் வச்சாங்க. அப்போ அந்த பகுதியில வேற சில வேலைகளும் நடந்திருக்கு. சீனர்கள் பறவை கூடு சேகரிக்கிறது, வௌவால் எச்சத்தை உரமாக்குறதுன்னு. ஆனா தம்புசாமி பிள்ளையோட முயற்சி தான் அது ஒரு புனித தலமா மாத்துறதுக்கு முதல் படி. அப்போ இப்ப நாம பாக்குற அந்த பிரம்மாண்டமான படிகள், அந்த பெரிய சிலை, அதெல்லாம் அது படிப்படியான வளர்ச்சி. தம்புசாமி பிள்ளை தொடங்கி வச்சத மக்கள் எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்தாங்க. எப்போ? முதல்ல 1920கள்ல அந்த செங்குத்தான மலைக்கு மரத்தால படிகள் அமைச்சதே ஒரு பெரிய சவால். ஆமா, கஷ்டமா இருந்திருக்குமே. ரொம்ப. அப்புறம் 1940கள்ல காங்கிரீட் படிகள் வந்துச்சு. மலேசிய தமிழர்களோட பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சதும் அவங்களோட பங்களிப்பும் கோயிலுக்கு அதிகமாச்சு. ஓகே ஓகே. அதோட உச்சக்கட்டம் தான் அந்த தங்க நிறத்துல ஜொலிக்கிற முருகன் சிலை இல்லையா? கரெக்ட். 2003ல அந்த சிலைக்கான வேலையை ஆரம்பிச்சு, நினைச்சு பாருங்க, வெறும் 3 வருஷத்துல 2006ல அந்த 142 அடி உயர சிலையை நிறுவிட்டாங்க. 3 வருஷத்துலயா? 142 அடி? ஆமா, கிட்டத்தட்ட 24 மனுஷங்களை ஒண்ணு மேல ஒண்ணு நிக்க வச்ச என்ன உயரம் வருமோ அந்த உயரம்.
அப்போ அதுதான் உலகத்திலே உயரமான முருகன் சிலையா இருந்துச்சு. இப்போ சேலத்துல முத்துமலை முருகன் சிலை வந்ததுக்கு அப்புறம் இது 2வது உயரமான சிலை. ஆனாலும் இந்தியாவுக்கு வெளியில இதுதான் உயரமான முருகன் சிலை. அந்த சிலைய நேர்ல பாக்கும்போது நிஜமாவே மிரட்டலா இருக்கும்ல. நிச்சயமா. அதோட பிரம்மாண்டமும் கலையாம்சமும் வாவ். அது ஒரு மத அடையாளங்கிறத தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா சீனர்கள் மலையாக்கர்கள்னு எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கிற ஒரு முக்கியமான கலாச்சார சின்னமா மாறிடுச்சு. ஆமா, சமீபத்துல அந்த படிகளுக்கு கூட கலர் அடிச்சாங்களே, மயிலிறகு மாதிரி. ஆமாமா, அந்த 272 படிகளுக்கும் பல வண்ணங்கள் அடிச்சது இன்னும் அழகாக்கிடுச்சு. ஆக சுருக்கமா சொன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல ஆரம்பிச்ச வணிக தொடர்பு, அப்புறம் சோழர் கால குறிப்புகள், புஜாங் பள்ளத்தாக்குல கிடைச்ச அந்த கோயில் தடையும், பிரிட்டிஷ் காலத்துல நடந்த குடியேற்றம், அப்புறம் தம்புசாமி பிள்ளையோட அந்த தொலைநோக்கு பார்வை, ஆமா அதோட மலேசிய தமிழ் மக்களோட கூட்டு முயற்சி, அவங்களோட விடாமுயற்சி, இத்தனையும் சேர்ந்த ஒரு பெரிய வரலாற்று நீட்சிக்கு பிறகு உருவானதுதான் இந்த பத்துமடை முருகன் கோயில். அருமையா சொன்னீங்க. நான் கூட சமீபத்துல அங்க போனப்போ கேட்டேன், எதிர்காலத்துல வயசானவங்க முடியாதவங்க ஏறி இறங்குறதுக்கு நகரும் படிக்கட்டுகள், அதாவது எஸ்கலேட்டர்ஸ் அமைக்கிற திட்டம் இருக்குன்னு அரங்காவலர்கள் சொன்னாங்க. ஆமா, அதுவும் ஒரு நல்ல முயற்சி. பாருங்க, இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல. வேற என்னவா பாக்குறீங்க? இது புலம்பெயர்ந்து போன ஒரு சமூகத்தோட ஆழமான வேர்கள், அவங்களோட கடின உழைப்பு, அவங்க தங்களோட கலாச்சாரத்தோட எவ்வளோ பிணைப்போட இருந்தாங்க, அப்புறம் அவங்க குடியேறின அந்த நாட்டுக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு, இது எல்லாத்தோட ஒரு அடையாளம் இது. சரிதான். மலேசியாவோட ஆரம்ப கால பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம தமிழர்களோட உழைப்பு மிக மிக முக்கியமானது. அந்த வரலாறெல்லாம் எப்படி இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிக்குதுங்கிறதுக்கு பத்துமலை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நிறைவா என் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. சொல்லுங்க. இந்த மாதிரி பல்லாயிரம் வருஷ பழமையான கடல் கடந்து போன நம்ம கலாச்சார தொடர்புகளை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இது இன்னைக்கு நம்மளோட பண்பாட்டு அடையாளம் பத்தின புரிதலை, ஒரு சமூகமா நாம யாருங்கிற நம்ம பார்வையை எப்படி ஆழப்படுத்தலாம் அல்லது ஒருவேளை மாத்தவும் செய்யுமா? என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்களும் யோசிச்சு பாருங்க. மலேசியா போனீங்கன்னா இந்த வரலாற்று சிறப்புமிக்க பத்துமலையை கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க, தவற விட்டுறாதீங்க.